ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஃபைனலி நானும் வந்துட்டு என்னோடய எக்ஸாம்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் ரெகுலராக போடுவேனான்னு கேட்டால் அதை நான் கண்டிப்பாக போட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் நீங்களும் வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களோட லைஃப்பில் எப்போவுமே வந்துட்டு நல்ல சாய்ஸாக வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் எப்போவுமே நல்லதாக மட்டுமே நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபிக்ஷனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு போவோம் இல்லையா? எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அதில் ஒரு குட்டி மெசேஜ் இருக்கும். ரியாலிட்டிக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரியும் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா ஐம் ஸோ சாரி. ஓகேவா? இந்த ஸ்டோரி நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது ரியாலிட்டியில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஓகேவா? சரி, அது வேணாம், தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா, நானும் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் தான் இருந்திருக்கேன். ஸோ அதை நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், என்ன மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குட்டி அவேராக தான் இருக்கும் இந்த வீடியோ. பிடிக்கும். ஓகே, ரொம்ப பேச வேண்டாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஷனல் வேர்டுக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியில் உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டீங்க. சொல்லப்போனால் பாய்ஸ்கிட்ட சுத்தமாக நீங்கள் பேசினதே இல்லை இதுவரை. சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. பேரண்ட்ஸ் கூட பேசுவீங்க, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவீங்க. அந்த கேங் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, ஒரு பையன் கூட இருக்க மாட்டாங்க. இதுவரையும் நீங்கள் பேசினதே இல்லை. பசங்க அப்படின்னு பேர் எடுத்தாலே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுற கேரக்டர். ஓகேவா? ஜங்குக் பற்றி சொல்லணுன்னா, அவர் ரொம்பவே காமான மனுஷன். அவருக்கு கோவமே வராது, ரொம்ப அமைதியாக இருப்பார். அவரும் சேம் இன்ட்ரோவர்ட் தான். ஒரு டீடோட்டலர். எந்த ஒரு ஹேபிட்டுமே அவருக்கு கிடையாது. லவ், அதை பற்றி சொல்லணுன்னா, அவரோட லவ் எல்லாமே ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ இதுவரையும் எந்த ஒரு பொண்ணு மேலேயுமே எந்த ஒரு அஃபெக்ஷனுமே இருந்ததே இல்லை. அவரோட லவ் எல்லாமே சேமித்து வச்சு ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார். சரி, ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா, ஒரு குட்டி வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரே சவுண்டாக இருக்குது. லைக் எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேருக்குள்ளே இருக்காங்க. இந்த சைட் சோஃபாவில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜங்குக்கோட ஒரு ஃப்ரெண்ட், தென் அவரோட தம்பி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, உங்களோட தங்கச்சி, கொஞ்சம் ரிலேட்டிவ் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக் ஃபேமிலி உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உங்களோட லுக் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த மொமெண்ட்டில் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்கல்ல, நம்மளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. யாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த இடத்துல ஒரு டாய் மாதிரி உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். ஜங்குக் உங்களை பார்க்கவே இல்லை. சேம் நீங்களும் அவரை பார்க்கவே இல்லை. டீ கொடுத்துருப்பீங்க அவருக்கு, அவரும் உங்களை பார்த்துருக்க மாட்டார், நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ உட்காந்துருக்காங்க, கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஜங்குக் எப்போயாச்சும் ஒரு 2-3 தாட்டி உங்களை பார்த்துருப்பாரு சைடு கண்ணில். பார்க்கும்போது ஃபுல்லாக குட்டி குட்டி மூவ்ஸையும் நோட் பண்ணியிருப்பார். சைடு கண்ணில் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை பொறுத்த வரையும் உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. அவங்க சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ நில்லு, நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லினாங்க. நீங்களும் சரி ஓகே, அவங்க எதுவும் சொல்கிறாங்க அப்படின்றக்காக நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க பொண்ணு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த லவ்வில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் அப்பா அம்மாக்காக ஒத்துக்கிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களை இன்ச் பை இன்ச் அந்த சைடு கண்லேயும் மனுஷன் பார்த்துட்டே இருக்கார். அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் அவ்வளோக்கா உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைனாலும் உங்களோட குட்டி குட்டி மூவ்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்கள் காதில் ஆடுற ஜிமிக்கி, உங்களோட செயின், உங்களோட பிந்தி, நீங்கள் பூ வச்சுருக்கவே, நீங்கள் நிற்கிறவே, நீங்கள் கை கட்டிட்டு நிற்கிறது,
எல்லாமே பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் கண் வந்துட்டு அங்கங்கே மூவ் ஆகிறது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. சைடு கண்ணில் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. முருகா, என்னவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க, பார்க்கவே லட்சணமாக இருக்காங்க. எனக்கு லவ்லலாம் அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. நானும் அதை பற்றி நினச்சதே இல்லை. வீட்டை பார்த்துக்கணும், தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், லைஃப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்காக ஒருத்தி வருவா, அவளை நான் இப்படி பார்த்துக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி லவ் பண்ணணும், இவ்வளோ கேர் பண்ணணும், அப்படிலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இப்போது இவங்களை பார்த்தா எனக்கு அதெல்லாம் தோணுது. இவங்களை நான் பார்த்துக்கணும், என்னோடய லவ் மொத்தமாக இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இவங்க கூட லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு. அவங்க ஹேண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது, என் ஹேண்டை பாரு பெருசாக இருக்குது. இந்த ஹேண்டில் அந்த ஹேண்ட் வச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும், நைட் வாக் போகணும். ஜங்குக்கா, என்னடா இது, என்னது உனக்கு இப்போலாம் புதுசாக தோணுது? அவங்க ஏன் பார்க்கவே மாட்றாங்க? ஆனால் அது கூட நல்லா தான் இருக்குது. எனக்கு அவங்க கூட பேசணும்னு தோணுதே. எதனா லைட்டாக எதனா பொண்ணுங்க வந்து நின்றா கூட நீ பேச மாட்ட. ஒர்க் பண்ணும்போது ஸ்டாஃப்கிட்ட கூட நீ பேச மாட்ட. இப்போ எப்படா நீ பேச போகிற? ஆனால் ஆசையாக வேறு இருக்குது பேசணுன்னு. இல்லை நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம். மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க நம்ம கூட தானே இருக்க போகிறாங்க, எப்போவுமே பேசிகிட்டே இருக்கலாம் நிறையா. பட் இருந்தாலும் ஆசையாக தான் இருக்குது. இல்லை வேண்டாம், நம்ம எதனா பேசி அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா வேண்டாம், அமைதியாகவே இருக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்காரு. அப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ஜிம்மன், டேய் ஜங்குக்கா, மனசுக்குள்ளே அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தினா பத்தாது. போய் பேசணும், போ, நல்லா ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும், நைட் வாக் போகணும், அப்போலாம் நினச்சா மட்டும் போதாதுடா, போய் பேசணும். என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணுன்னு ஆசையாக தானே இருக்குது. ஆனால் உன்னோட இன்ட்ரோவர்ட் புத்தி பேசக்கூடாது, இல்லை இதான் நினச்சிப்பாங்கன்னு தானே நினைக்க தோணுது. டேய் சும்மா இருடா, நீ வேற இரு மச்சான், இரு நான் பேசுகிறேன். என்ன பேச போகிற? இரு நான் பேசுகிறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும் மச்சான். உன் கூடவே இருக்கேன் நான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ என்ன நினைக்கிறேன்னு? உனக்கு என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அதானே? இல்லை எனக்கு வேணாம், நான் பேசலை. ஏய் சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன், இரு. தங்கச்சி ஒயன், உன் பேர் ஒயன் தானம்மா? ஆமாம். என்ன அது? இல்லை என் மச்சான் அவங்க கூட பேசணுன்னு நினைக்கிறான். இல்லை நானும் பேசணுன்னு நினைக்கல. ஏய் சும்மா இருடா. ஒயன் அவன் பேசணுன்னு தான்மா நினைக்கிறான். அவன் அவ்வளோக்கா சொல்ல மாட்டான் அவனோட ஃபீலிங்ஸை. நீயும் எதனா பேசணுன்னு நினைப்பேன்னு நினைக்கிறேன். சின்னஞ்சிருச்சுங்க எதனா பேசணும்ல, பேசிட்டு வரீங்களா? அது இல்லை நான் பேசலை. எது பேசலையா? டேய் ஜங்குக்கா, இந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசலையாம்டா. சும்மா இருச்சுமினா, அந்த பொண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நீ ஏன் பேசணும்னு சொன்னாலும் நான் பேச மாட்டேன். எனக்கு படப்படன்னு இருக்குடா, சும்மா இருடா. நேடா, ஆமாம் அந்த பொண்ணு என்ன ஒன்றை மாதிரியே சொல்லுது, அதுக்கும் பயமாக இருக்கும் போலையே. ஐயோயோ, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கடா அப்படின்றியா? பாருவேன், நானும் அந்த பொண்ணும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறோம்ல. ஐய, அந்த பொண்ணுக்கு உங்கள்கிட்ட பேச பயமாக இருக்குது, உனக்கு அதுக்கு மேலே தொட நடுங்கி பையனாக இருக்க. இதில் வேறு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறியா நின்று? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தான் தெரியும். சரியா? இப்படியெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது. என்ன 2 பேர் இப்படியே வைக்கப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? டேய் இந்த காலம் எங்கெங்கே போயிட்டுருக்கு தெரியுமா? இன்றைக்கி பார்க்குறானுங்க, மதியம் லவ் சொல்கிறானுங்க, அப்புறம் நைட்டு வந்துட்டு அங்கங்கே போகிறானுங்க, அதுக்கப்புறம் மறுநாள் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே பிரேக்கப் பண்ணிட்டு போகிறானுங்க.
அப்படி இருக்க காலத்தில் நீ அந்த பொண்ணு கூட பேசுகிறதுக்கு வெக்கப்படுற. நல்லா வருவடா நீனு, நல்லா வருவேன். என்னடா பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே இப்படியே பழகிட்டேன் யார் கூடயுமே பேசாமல். நானும் உன் கூட பேசுகிறதே பெரிய விஷயம் தெரியுமா. ஆனால் நீ எப்படியோ பேசி என்னையும் பேச வச்சிட்ட. நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது உன்கிட்ட மட்டும்தான். இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட என் மனசை விட்டு பேசணுன்னா எப்படி நான் பேசுகிறது? நம்மளாலாம் முடியாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பேசிப்பேன். யார் ராஜா, நீங்களா? நானும் பார்க்க தானே போகிறேன் நீ பேசுகிறத. நானும் பார்க்குறேன்டா. மூடுறா, நான் பேசுங்க. சரிப்பா, மூடிக்கிறேன். அப்போது ஜங்குக்கோட அம்மா, இவங்க 2 பேரும் இப்படித்தான், எப்போவுமே இப்படித்தான், எதனா கலகலன்னு பேசிகிட்டே இருப்பானுங்க. அம்மா ஒயன், நீ நீ எதனா ஜங்கு கூட பேசணுமாம்மா? பேசணுன்னா சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் போய் பேசிட்டு வரீங்களா? அது இல்லை, பரவாயில்ல, நான் பேசல. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பொண்ணு. பரவாயில்லம்மா, பேசுகிறான்னா பேசிட்டு வா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம். அதோட உனக்கும் பேசணுன்னு எதனா நினைப்பு இருக்கும்ல? அதெல்லாம் இல்லைம்மா, நான் மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். ஐயோ சரி, உன்னோட விருப்பம்மா. சம்மந்தி, பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆனால் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது, அவள் நல்லா கலகலன்னு பேசணும், சரியா? ஒயன், இப்போ நீ வெக்கப்படுற, எனக்கு நல்லா புரியுது. நீ பசங்க கூட இதுவரை பேசினதே இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கூடையும் நல்லா பேசணும், நல்லா போல்டாக இருக்கணும். ஐ திங்க் நீ வந்துட்டு வெக்கப்படுறன்னு நினைக்கிறேன். இனிமே நல்லா போல்டாக பேசணும், சரியா? ஓகே ஆண்டி. நான் எல்லா மாமியார் மாதிரி இல்லை, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி, சரியா? அம்மா அப்பாவை நீ எப்போல்லாம் மிஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் என்கிட்ட சொல்லலாம். நானும் உன் கூட வந்து உன்னோட பேரண்ட்ஸ் கூட ஒன்றா இருப்பேன், சரியா? அம்மாக்கிட்ட இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் எனக்கு கோச்சிப்பாங்களோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். உனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டாக இருப்பேன், சரியா? சரிம்மா. இப்படி ஜங்குக்கோட அம்மா வந்து பேசுகிறது உங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு மாமியார் வந்து கிடச்சிருக்காங்களே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்மன் ஜங்குக்கோட அம்மா காதில், மம்மி என்னடா, என்ன வேணும்? மம்மி என்ன, இந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்கும் போல், யார்கிட்டையுமே எதுவுமே பேசாது போலையே. இவன் தான் இத்தனை வருஷமாக இப்படி இருந்துட்டான்னு பார்த்தா இந்த பொண்ணு அதுக்கு மேலே இருக்கும் போலையே. எப்படிம்மா 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குமா? என்ன பண்ணுறது, அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் சரியாகிப்பாங்கடா. இப்போ நம்மலாம் இருக்கனால கொஞ்சம் வெக்கப்படுவாங்க போல். மேரேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மாறிடுவா, 2 பேருமே மனசை விட்டு பேசிப்பாங்க அப்படின்றீங்க. ஆனால் சரி, ஓகே, நீங்கள் எதோ சொல்கிறீங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான். அதெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க ஜிம்மன். அது நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். தாய் இருக்க பயமேன். சேட்டை பையன். அடுத்தது உனக்கு பொண்ணு பார்த்துடலாமா? அம்மா எனக்கா? எனக்கு என்ன வயசாகுது? ஐம் ஜஸ்ட் 25. எனக்கு இன்னும் 2 வருஷம் போகட்டும், அப்போ வந்து சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணா, அழகு கூட முக்கியம் இல்லை, நல்லா பேசுகிற பொண்ணா மேரேஜ் பண்ணி வைங்க. பொண்ணு மாதிரியே லொடன் பேசிகிட்டே இருக்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ மம்மி அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. தென் ஃபைனலி மேரேஜ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஜங்குக்கும் உங்களுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 1 மந்த்க்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நல்லபடியாக முடியுது. நீங்கள் அது வரையும் ஸ்டில் ஜங்குக்கோட நம்பர் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை வந்து பேசணும் ட்ரை பண்ணியிருப்பார், லைக் கால் பண்ணி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணும்? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? ஓகே அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுவீங்க. ஸோ எதுவுமே நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே கான்வோ அப்படின்றது பில்ட் ஆகியிருக்கவே ஆகியிருக்காது. லைக் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணிடுவீங்க.
ஜங்குக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. பட் ஸ்டில் உங்களோட கேரக்டரை வந்து அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் முடிஞ்சக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு வந்து ப்ரைவசி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூ ஹவுஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக. ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆஃபீஸில் வந்துட்டு லீவ் போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பார். லைக் வீட்டிலேருந்தே எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி. இங்கே நீங்கள் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஒர்க் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு வீட்டில் இருந்து உங்களுக்காக எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்து கொடுப்பாரு. லைக் ஃபுட்டு சமைக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுறதுலேருந்துட்டு, விஷல் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஆல் ஓவர் ஜங்குக்கு தான் வந்து பார்த்துப்பாரு. நீங்கள் ஒர்க் போவீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கே வந்து பார்த்துப்பாரு. உங்களை ரொம்ப வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் வந்து பாஸ் ஆகுது. ஒரு 3 months லேட்டர் ஜங்குக் இப்போது அவங்க அம்மா அப்பா இருக்கிற ஊருக்கு வந்து வந்திருக்காரு. மேரேஜ் ஆனதுலேருந்தே ஜிமின் கூட வந்து ஜேகே வந்து அவ்வளோவா பேசியிருக்கவே மாட்டார். முன்னாடி இருந்ததை விட இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பார். முன்னெல்லாம் ஜிமின் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். பட் இப்போது எல்லாமே குறைச்சிக்கிட்டாரு. எதுனா ஜிமின் கால் பண்ணால் என்னடா என்ன அவ்வளோதான் முடிச்சுக்கிடுவார், பேச மாட்டார். அவர் வாய்ஸே வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு, ஜங்குக்கோட வாய்ஸே. இது ஜிம்மனுக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. சரி ஓகே, அவர் வந்துட்டு ஒய்ஃப் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்து விட்டுருப்பாரு. ஸோ இப்போது ஜிம்மன் அவர் ஊரில் தான் இருக்கார். அதாவது ஜங்குக் இருந்திருப்பார்ல மேரேஜ்க்கு முன்னாடி, அந்த ஊரில் தான் இருக்கார். ஜங்குக் வந்ததே ஜிம்மனுக்கு வந்து தெரியாது. அவர் எப்பவும் போல் ஜங்குக் வந்து கால் பண்ணுறாரு. ஹலோ டிஜேகே, எப்பட்றா இருக்க, நல்லா இருக்கியா? ஜிம்மனா, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமாம், ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? சாப்பிட்டியாடா? என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சும்மா வெளியில் வந்திருக்கேன்டா. நல்லா தான் இருக்குது, வாய்ஸ்க்கு என்ன நல்லா தான் இருக்குது. இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டியா? இல்லை, இப்போ தான் அம்மா வீட்டுக்கு போனேன். அதான் நீயும் ஏதோ கால் பண்ணவே இல்லையாமே வீட்டுக்கு. ஏன் கால் பண்ண மாட்டிங்களோ துரை? மேரேஜ் ஆனோன்னு எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை பார்த்தியா? மேரேஜுக்கு முன்னாடி வரையும் நாங்கள் தான் உலகமாக தெரிஞ்சோம். இப்போது உன் பொண்டாட்டி தான் உலகமாக தெரிகிறாளோ? ஏய் சும்மா இருடா, நீ வேறு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருப்பேன்? இந்தா நம்ம மரத்தடி இருக்குமே எப்போவுமே, அங்கே தான் உட்காந்துருக்கேன். இந்த ஊரில் தான் டவர் கிடைக்காதே, அதான் மரத்தடியில் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நானும் ஃபாரின் போகலான்னு இருக்கேன்டா. அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். லண்டன் அங்கே நல்லா தான் இருக்கான் எல்லாமே. யூகேயில் போயிட்டு அப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டு அப்படியே ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டியதுதான்டா. இங்கே எதுவுமே செட் ஆகவே இல்லை, அங்கே போயிடணும். ஓ சூப்பர் ஜிம்மன், நீயாச்சும் ஹாப்பியாக இரு. எது என்னடா கேட்கல? ஒன்றும் இல்லைடா, நீ ஹாப்பியாக இருன்னு சொன்னேன். சரி, எங்கே மரத்தடியில் தானே இருக்க? ஆமாம், ஏன் கேட்குற? இல்லை, ஒரு 10 minutes வெயிட் பண்ணு, நான் வரேன். எது 10 minutes? இல்லை புரியல. இரு நான் வரேன். டேய் நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லும் போதே கால் வந்து கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் தான் வந்து ஊரில் இருக்காரு, எப்படி இங்கே 10 minutesக்குள்ளே இங்கே வருவார் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனும் சரி ஓகே, அவள் ஏதோ ப்ராங்க் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. சேம் அதே பிளேஸில் தான் வந்து உட்காந்துருக்காரு. ஜங்குக்கும் சொன்ன மாதிரியே 10 minutesலேயே வந்து வந்துட்டார். ஜிம்மனுக்கா செம்ம ஷாக்கு. என்னடா அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி. டேய் ஜங்குக்கா, கொப்பம் மவனே, நீ எப்படா ஊருக்கு வந்த? ஒரு வார்த்தை சொன்னியாடா? எப்போ வந்த நீனு? நான் வந்து 2 days ஆச்சுடா. எது 2 days? டேய் நான் அதே ஊரில் தான் இருக்கேன். எனக்கு தெரியாமல் நீ எப்படா வந்த ஊர்லேருந்து? அதுவும் 2 நாள் ஆச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாமல் என்னடா பண்ண? அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். வீட்டுக்குள்ளேவா? நான் நேற்று கூட வீட்டுக்கு வந்தனேடா. ஆமாம் எனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு புரியல. வீட்டில் தான் இருக்கேன்னா நான் வந்தப்போ ஏன்டா வெளியில் வந்து பார்க்கல?
அது சும்மா தான்டா. சரி வா உட்காரலாமா? சரி, என்னமோ சொல்கிற, ஆனால் நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. ஒழுங்காக பேச மாட்ற, ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. என்ன இதெல்லாம்? மூஞ்சிலாம் எதையோ டல்லாக இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு? சரி, தங்கச்சி வந்திருக்காங்களா? ஒயன் வந்திருக்காங்களா? இல்லை, வரல. நான் மட்டும்தான் வந்தேன். நீ மட்டும்தான் வந்தியா? ஏன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? அங்கே எப்படி அவங்க தனியாக இருப்பாங்க? அதெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவள் நல்லா அங்கே ஹாப்பியாக தான் இருப்பேன். என்னடா ஜங்குக்கா, ஏதோ வியர்டாகவே நீ பேசிகிட்ருக்க. நீ பேசுகிறது எதுவுமே சரியே இல்லை. ஒன்றுமே எனக்கு புரியவும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஊருக்கு வந்ததை சொல்லலை, ஏதோ ஒரு மாதிரி இருக்க. தங்கச்சி வந்திருக்காங்களான்னு கேட்டால் ஹாப்பியாக தான் இருப்பாங்கிற. என்ன தான் ஆச்சு? உங்கள் 2 பேருக்குள்ளே எதனா சண்டையா? சொல்கிறா. சண்டை போடுற அளவுக்கு நீ அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டியேடா. நீ பேசுகிறதே பெரிய விஷயம், இதில் எப்படி சண்டை? என்னாச்சு? விடுச்சுமன், அதை பற்றிலாம் நீ இது பேச வேண்டாம் ப்ளீஸ். அது வேண்டாமே. எனக்கு ஒன்றுமே சரியாக படலை. சரி இரு, நான் அம்மா கிட்டே கேட்குறேன். இல்லை வேண்டாம் ஜிம்மன், அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. வேண்டாம். என்ன ஜங்குக்கா நீ? சரி வா, எதனா சாப்பிட்றியா நீனு? இல்லை வேண்டாம், நம்ம உட்காந்துக்கலாம். சரி வா அப்படின்னு 2 பேர் ரேண்டமாக பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மன் மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. எதை பற்றியோ யோசிச்சுட்டு அப்படியே டீப்பாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஃபேஸே சரியில்லை. ஜிம்மன் அப்படியே பேச்சு வாக்கில் ஜங்குக்கோட வந்து ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை ஜிம்மன், நீ சொல்லு. என்ன கையில்? என்ன கையை காட்டு. என்னடாச்சு? கையில் என்ன அப்படி அடிபட்டுருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, சொல்லு என்னாச்சு? அது பைக்கில் வரும்போது அடிபட்டுருச்சு. பைக்லையா? பார்த்து போக மாட்டியா நீனு? ஐயோ கடவுளே, ஹாஸ்பிட்டல் போனியா? போனேன். நிஜமாக தான் சொல்கிறியா? ஹாஸ்பிட்டல் போனியா? ஆனால் உன்னை பார்த்தா ஹாஸ்பிட்டல் போன மாதிரியே தெரிலையே. போனியா இல்லையா? உண்மையாக சொல்லு. போல ஜிம்மன், விடுவேன். கொஞ்சம் நீயும் என்னை டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். நான் இங்கே நிம்மதியாக இருக்கலாம் தான் வந்திருக்கேன். எதுவும் கேட்டேன், நான் போயிடுறேன் ப்ளீஸ். சரி என்னடா ஆச்சு? சரி நான் எதுவும் கேட்கல, நீ உட்காரு. அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து எதுவுமே பேசவே இல்லை. அவரும் வந்து அமைதியாகிட்டாரு. ஜங்குக் ரொம்ப நேரம் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. 2 பேருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மனா சொல்கிறா. ஐம் சாரிடா, ஏதோ கோவத்தில். சாரிடா. பரவாயில்ல விடு, இதில் என்ன இருக்குது? உனக்கு கோவப்படலாம் தெரியுமாடா? எனக்கு நீ பண்ணுறது ஏதோ எல்லாமே புதுசாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஜங்குக்காவா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் ரொம்ப காமாக இருப்பான். என் கூட இருக்கும்போது அவனாக இருப்பான். என் கூட இருக்கும்போது சிரிச்ச முகத்தோடு இருப்பான். இப்போ அது எல்லாமே காணும். அவன் ஊருக்கு வந்திருக்கான், அதை கூட என்கிட்ட சொல்லலை. என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல. கால் பண்ணால் நீ ஏதோ பேசிட்டு கட் பண்ணிடுறான். என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே நானும் அவனும் ஒன்றாவே வளர்ந்துட்டோமா. அவன் என் கூடவே இருந்துட்டு அவனை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும். அவன் எப்படி, அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆனான், அவன் எந்த நேரத்துக்கு சேஞ்ச் ஆகுவான், எல்லாமே எனக்கு தெரியும். இப்போது எல்லாமே மாறி போச்சா? என்னோட ஜங்குக்காவா இல்லையா? அதான் லைட்டாக பெயினாக இருக்குது. ஓகே மச்சான், பரவாயில்ல. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு தானே. பரவாயில்ல, மேரேஜ்னு ஒன்று ஆச்சுன்னா எல்லாமே மாறிடும்ல. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று எதுவுமே சொல்லலை மச்சான், எதுவுமே சொல்ல மாட்டேன்.
ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. நீ எதுவும் கவலைப்படாத, அதை பெருசாக எடுத்துக்கல. பரவாயில்ல. ஆனால் நீ ஏதோ சஃபர் ஆகிறன்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. அதை சரி பண்ணிக்கோ. இப்படி இருக்காத ப்ளீஸ். எப்போவும் நான் சொல்கிறது தான், உன்னோட ஃபீலிங்ஸை உனக்குள்ளே வச்சுக்காத, அதை வெளிக்காட்டு. அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரியும். அப்போ தான் உன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கவங்களுக்கும் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தெரியும் நீ இதனால தான் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அண்ட் ப்ளீஸ், உன்னை கம்ஃபர்ட் பண்ணுற நினைக்கிறவங்கள ஹர்ட் பண்ணிடாத. அது அவங்களுக்கு எவ்வளோ பெயின் கொடுக்கும் தெரியுமா? இட்ஸ் ஓகே ஜங்குக்கா, நீ பாரு, நான் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன், நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போக போகிறாரு. பிகாஸ் ஜங்குக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. அவர்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவார். பட் இப்போலாம் வந்துட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறதுனால ஜிம்மனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஜிம்மன் போகலான்னு எந்திரிக்கும் போது ஜங்குக், ஜிம்மனா எனக்காக ஒன்று செய்வியா? என்னாச்சுடா சொல்லு, என்ன வேணும், என்ன பண்ணணும்? அது எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல் இருக்குது, எனக்கு வாங்கியாந்து தரியா? என்ன சொன்ன? இல்லை, எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல் இருக்குது, ஆல்கஹால் வாங்கி தரியா? ஏய், என்ன லூஸாடா நீ? அதெல்லாம் நீ குடித்தது கூட இல்லை, இப்போ என்னமோ வேணும்னு சொல்லிகிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியல, தலையெல்லாம் சுற்றுது. என்ன இளவுன்னு சொல்லவும் மாட்ற, எதோ சம்மந்தமே இல்லாமல் எதோ சொல்லிகிட்ருக்க. பைத்தியம் பிடிக்குதுரா. இப்போ என்ன தான் பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறா அப்படின்னு ஜிம்மன் ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஜிம்மனா, எனக்கு வாழவே பிடிக்கலடா, எனக்கு இருக்கவே பிடிக்கல, டெய்லி செத்துட்ருக்கேன், என்னால் முடியலடா, டெய்லி நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறா. எனக்கு மேரேஜ் ஆச்சுல்ல மச்சான், எனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. என்னோடய ஒய்ஃபை நான் அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும், அவ கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. நான் பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஃபீலிங்ஸை. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் அவகிட்ட காட்டணும். இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்துட்டேன், எதுவுமே ஃபீலிங்ஸை காட்டிக்காமல். பட் என்னோடய எல்லா எமோஷ்னலாக அவளுக்கு தெரியணும் அப்படின்னு தானே நான் இருந்தேன். ஆனால் அங்கே என்னோடய எமோஷ்னல் எல்லாமே செத்து போச்சுடா. மேரேஜ் ஆகி 2வது நாள் வயன், இன்னைக்கு ஒர்க் போறியாம்மா? ஆமாம், ஒர்க் போகிறேன். ஓ சரி, நான் உனக்காக எல்லா ஒர்க்கும் பார்த்து வச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் நம்ம எங்கேனா வெளியில் போகலாமா? அது இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ நைட் டியூட்டி நான் போகணும். ஓ, நைட் டியூட்டி போகணுமா? சரி, அப்போது இப்போ வீட்டில் தானே இருப்பேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போய்ட்டு வரலாமா? இல்லை ஜங்குக், நான் இப்போவும் போகணும். என்னது, இப்போவும் போறியா? ஏம்மா, நைட் டியூட்டி தானே, அப்படியே அப்போ போகிற? இப்படிலாம் ஃபுல் டே ஒர்க் பண்ணக்கூடாது சரியா? அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? இல்லை பரவாயில்ல, நான் என்னை பார்த்துப்பேன். அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பின்னாடி தள்ளி போயிடுறீங்க. அது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. இட்ஸ் ஓகே, நான் போகிறேன், ஒர்க்குக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கான மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கு எதனா பேச வந்தாலே நீங்கள் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. ஜங்குக்கும் சரி ஓகே, நீங்கள் இப்படி தான் போல் அவ்வளோக்கா பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்போவும் உங்களுக்காக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட
பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றக்காக அவர் வந்து விட்டுருப்பாரு. ஸோ இப்போது ஈவினிங் ஆகுது, இந்த டே ஃபுல்லாமே உங்களை தான் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பார். லைக் அப்பப்போ கால் பண்ணுவார், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்பார். ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பண்ணிவிட்டு கால் கட் பண்ணிடுவீங்க. அப்போவே இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அதை வெளியில் வந்து காட்டிக்க மாட்டார் ஜங்குக். இப்போது நைட் ஒரு 8 o'clock இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இவன் நைட் டியூட்டி போகிறதா சொன்னாலே இப்போ வந்து வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி. ஓயன், என்னம்மா இன்னைக்கு நைட் டியூட்டி போகிறேன்னு சொன்ன? வந்துட்ட? நீ வீட்டுக்கே வரமாட்டேன்னு நினச்சேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா. ஒர்க் இல்லை, நாளைக்கு தான் போகணும். ஓ, ரொம்ப சந்தோஷம். சரி வா வா. சரி வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். இல்லை, நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டு படுங்க. வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டியா? நான் உனக்காக. சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி வாம்மா, ஃப்ரெஷ் ஆகு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம எங்கேனா வெளியில் போயிட்டு வரலாமா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு தலைவலியாக இருக்குது. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்களே. நான் வரல, நான் கொஞ்சம் நேரம் நான் போயிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். ஓ சரிம்மா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ வராமல் நான் எங்கே போகிறது? பரவாயில்ல, நானும் இங்கே உன் கூடவே இருக்கேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. நான் தனியாக இருந்துப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னை தனியாக விட்டு நான் எங்கேம்மா போகிறேன்? பரவாயில்ல, நான் உன் கூடவே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தால் என்ன, எனக்கு உன் கூட இருந்தால் போதும். அப்போ ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு வேக வேகமாக வந்து சாப்பிட்றாரு. எங்கே நீங்கள் உள்ளே போகணுன்னே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேகமாக சாப்பிட்டு வர்றாரு. பிகாஸ் உங்கள் கூட பேசணும்னு தோணுது அவருக்கு. மேரேஜ் ஆகி 2 days ஆகியும் நீங்கள் வந்துட்டு ஒழுங்காகவே பேசவே இல்லை, மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. ஜங்குக்கு எவ்வளவோ உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு, பட் நீங்கள் பேசவே இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசிடணும் அப்படின்றக்காகவே வேகமாக சாப்பிட்டுட்டு தென் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு வர்றாரு. வந்தால் நீங்கள் வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் உங்கள் அந்த ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஓயன், இன்றைக்கி டேலாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? நல்லா போச்சு. என்னாச்சு? நீ இவ்வளோ தான் பேசுவியா? நானே கொஞ்சம் தான் பேசுவேன், என்னை விட ரொம்ப கம்மியாக பேசுகிற. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறமா தூங்கலாமா? என் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறியா? பால்கனி போகலாமா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுத்துக்கவா? ஓ இல்லை, கொஞ்ச நேரம் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. சரி சரிம்மா, நீ நீ படு. நானும் படுத்து தூங்குறேன், ஓகேவா? தேங்க்யூ. அப்படின்னு நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஜங்குக் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்கள் சடனா ஜங்குக்கா கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா? அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, ப்ளீஸ். அவ்வளோதான். ஜங்குக் அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிட்டு டியர்ஸ் வந்துருச்சு அவருக்கே. ரொம்ப கஷ்டமாயிருச்சு நீங்கள் இப்படி சொல்லவும். 1 செகண்ட் அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம எதுவும் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. சடனாக எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு. அப்படியே அந்த பிளேஸை விட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு பால்கனிக்கு. அங்கே போனால் அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. பட் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. இப்போ அந்த மூமெண்ட்டில் தான் வந்து ஜங்குக்கு இருக்கார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுக முடியாமல் அழுதுட்ருக்கார் அவர். ஸோ அப்படியே ஒரு 3 hours ஆகிருக்கும். அப்படியே ஜங்குக் அதே இடத்துல தான் உட்காந்துருந்துருப்பார். இங்கே நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சு சரி பெட்ரூம்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார். இங்கே வந்தால் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு.
அவ்வளோ டியர்ஸ் வந்திருக்கும். அழுதுருப்பார் அவர். அப்படியே சைலண்ட்டாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. எங்கே நீங்கள் எந்திரிச்சிருவீங்களோ அப்படின்னு பயந்துட்டு. ஜங்குக் உங்கள் முகத்தை பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி குழந்த முகம். உங்களோட ஹேரை வந்துட்டு அப்படியே கேர் பண்ணி விடுறாரு. அப்படியே உங்கள் ஃபேஸில் படுற முடியெல்லாம் அப்படியே உங்கள் காதுக்கு பின்னாடி சொருகி விடுறாரு. அப்படியே உங்களையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கார். அவர் கண்ணுலேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்கு. எகெயின் உங்களை பார்க்க பார்க்க இன்னும் அழுக வருது அவருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? நான் பக்கத்தில் வந்தாலே ஏன்டி இப்படி தள்ளி தள்ளி போகிற? உனக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே எனக்கு தெரியல. நான் பேச வந்தாலும் நீ பேச மாட்ற. ஃபுல்லாக டோட்டலாக என்னை அவாய்ட் பண்ணுற. ஏன் மயன்? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலண்ணா அப்புறம் ஏன் மேரேஜ் பண்ண? பிடிக்கலன்னா அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆசையாக அவங்ககிட்ட பேச வந்தால் கூட ஏதோ விலகி போகிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கம்ஃபர்ட் பண்ண தான் நான் வந்தேன். ஆனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஒன்றுமே புரியல. என்ன நினச்சிட்ருக்க? என்னை பற்றி என்ன நினைக்கிற? எதுவுமே எனக்கு புரியல. கஷ்டமாக இருக்குடி. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஏதோ நீ சஃபர் ஆகுறன்னு மட்டும் ஃபீல் ஆகுது. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. கேட்க தான் நான் இருக்கேன். இப்போ கூட பயமாக இருக்கு. நீ தூக்கத்தில் எந்திரிச்சிருவியோ அப்படின்னு. எந்திரிச்சிட்டு ஏதோ 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 பூச்சாண்டியை பார்த்து பயந்து போகிற மாதிரி என்னை பார்த்து பயந்து போயிடுவியோன்னு பயமாக இருக்கு. நான் அப்படி என்னடி பண்ணேன்? உங்ககிட்ட லவ் தானே கேட்குறேன். ஆனால் எனக்கு புரியுதோ என் உனக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன். உனக்கான ஸ்பேஸ் உனக்கு நான் நிறையா கொடுக்குறேன். அதெல்லாம் நான் கேட்கல. என் கூடவே இரு அப்போலாம் நான் ஒன்றும் கேட்கவே இல்லை. 2 வார்த்தை நல்லா சிரித்து பேசுன்னு தானே நான் கேட்குறேன். ஏன் பேச மாட்டேன்? நான் அப்படி கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசணுன்னு நினைப்பேன். நான் அப்படி இருந்தது என்னோடய அம்மா, அப்பா, ஜிம்மு. இப்போ அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நானாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறவன். ஆனால் அது எனக்கு நடக்குமான்னு தெரியல. என்னோடய லவ் எல்லாமே உனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணுறதுல ரொம்ப வலிக்குது. ஏன் என்னை பார்த்து தள்ளி தள்ளி போகிற நீ? நான் எதுவும் தப்பாக உங்ககிட்ட இதை கேட்கக்கூட கஷ்டமாக இருக்குடி. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. அதுவாக தான் இருக்குமோன்னு தோணுது. ஒரு ஹஸ்பண்டாக எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னை கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. கஷ்டமாக இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கோ ஏன் உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு அது தெரியல. சப்போஸ் என்னை பிடிக்கலனாலும் ஒன் டே என்ன உனக்கு பிடிக்கும். நான் நம்புகிறேன். உன் பிரச்சனையை என்னென்னு நீயே மனசை விட்டு என்கிட்ட சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வயனா என் பொண்டாட்டியா நான் உன்னை பார்க்குற டே வரும். அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் என்னோட வயனா வருவியா? என்னை விட்டு தள்ளி தள்ளி போகாமல் என் கூடவே இருப்பியா வயன்?
எனக்கு தெரியல நான் ஏன் இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல். அதான் உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ண மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கிட்டேயுமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னு தெரியல. அன்றைக்கி கூட நீ என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னை பார்க்காம இருந்திருந்தாலும் ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. தெரில ஓயன். சரி நீ தூங்கு. டயலில் தூங்கிட்டு இருக்க. நான் பேசுகிறது கூட உனக்கு கேட்காதுல்ல. ஆனால் நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. வெயிட் பண்ணுறேன்டி. இப்போ பாரு, என்னை பாரு. நீ தூங்கிட்டு இருக்க. எவ்வளோ உரிமையாக நான் உன்னை அடி போட்டு பேசிகிட்ருக்கேன். ஆனால் நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டா அந்த ரைட்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை உரிமையாக டீ கூப்பிடணும், உன்னை உரிமையாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும், ஏன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஃபுல் ரைட்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் பேச வந்தாலே இல்லை யார்ரா இதெல்லாம் ரைட்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி உன்னோட பார்வை தெரியும். அதிலே ஆஃப் ஆகிடுவேன். இட்ஸ் ஓகே மயன், எல்லாமே சேஞ்ச் ஆகும். உன்னோட அந்த சேஞ்சஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஐ லவ் யூ. நல்லா தூங்க. நான் பக்கத்தில் படுக்க மாட்டேன். நிம்மதியாக தூங்கு. பாய். குட் நைட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போயிடுறாரு சோஃபா கிட்ட. ஸோ அங்கே போய் தூங்குறாரு. நீங்கள் ஜங்குக்கு பேசினது எதுவுமே உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் எந்திரிச்சிட்டு டக்குனு கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஜங்குக்கிட்ட ஒர்க் போகிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கு எந்திரிச்சு பார்த்தா உங்களை காணோம். பதட்டமாக கால் பண்ணால் நீங்கள் ரொம்ப நார்மலாக நான் வேலைக்கு வந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. சரி ஓகே அப்படி தான் போல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து விட்டுருப்பாரு. ஸோ டேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் போகுது. ஜங்குக்கு பேச வந்தால் நீங்கள் பேச மாட்டீங்க. ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே விட்டால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லே வாழ்ந்துருவீங்க போல். ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், அங்கே மட்டும்தான் இருப்பீங்க. ஜங்குக் சரி ஓகே இவள் வீட்டில் இருந்தால் தான் பேச மாட்றா, நம்ம இவளை வந்துட்டு பிக்கப் ட்ராப் பண்ணால் அப்போயாச்சும் கொஞ்சம் நேரம் பேசுவா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணா ஜங்குக். இங்கே நீங்கள் பெரிய குண்டா தூக்கி போடுவீங்க. இல்லை பரவாயில்ல நானே வந்து பார்த்துக்கிறவேன், நானே தனியாக போய்ப்பேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேசிட்டு போயிடுவீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு வேறு வழி இல்லை. அவருக்கு உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறனால அவர் அமைதியாக இருந்துருவார். எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டார். ஸோ ரொம்ப இந்த மாதிரி தான் போகும் உங்களுக்கு டேஸ் எல்லாமே. இப்போது மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 month ஆகியிருக்கும். ஜங்குக் இதுக்கு மேலே ரொம்ப பொறுமையாக இருக்க முடியல அவர்னால. சரி ஓகே எப்படியாச்சும் நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து வராரு உங்ககிட்ட. ஓய் ஒயன். என்ன ஜங்குக்கா? இன்றைக்கி என்ன சனிக்கிழமை தானே? ஆமாம். என்ன? அதான் இன்றைக்கி சனிக்கிழமை தானே, நீ இன்றைக்கி உன்னோட ஒர்க்குக்கு லீவ் போடுறியா? நம்ம இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரலாம் ஓகேவா? நோலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இன்றைக்கி வெளியில் போகிறோம். ஏய் நம்ம இன்றைக்கி மேரேஜ் ஆகிட்டு 1 month ஆகிடுச்சிடி, நம்ம இன்னும் வெளியில் கூட போயிட்டு வரலாம் சரியா? எதுவும் பேசக்கூடாது, நம்ம போயிட்டு வரோம் ஓகேவா? நீயும் ரெடி ஆகிட்டு வா, நானும் ரெடி ஆகிட்டு வரேன். 10 நிமிஷம் தான் டைம் ஓகேவா? 2 பேரும் ரெடி ஆகிறோம், வெளியில் போயிட்டு வர்றோம், ஜாலியாக இருக்கும் ஓகேவா? ஓடு. ஜங்குக்கா என்ன ஓயன் என்னாச்சு? இல்லை நான் வரல, எனக்கு வெளியில் போக தோணலை. ஓயன் என்னாச்சு உனக்கு? நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரவே மாட்ற. என்னதான் உன் பிரச்சனை? என்னாச்சுமா? எனக்கு சொன்னால் தானே புரியும், சொல்லு. சரி ஓகே நம்ம வெளியில் போக வேணாம்னா இன்றைக்கி லீவு போடு, நம்ம வீட்டில் இருந்து பேசலாம் ஓகேவா? இல்லை ஜங்குக்கா
எனக்கு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கில் என்ன தான் இருக்குது அப்படி? எனக்கு ஒன்றும் புரியலை. நீ போகலைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நடக்காதா? இப்போ பாரு, எனக்கு கோவம் வராது, பட் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவம் வந்துடுமோ, நான் ஹார்ஷாக பேசிடுவேணும்னு பயமாக இருக்குது. நானும் ஓரளவு தான் பொறுமையாக இருப்பேன். ப்ளீஸ் சொல்லு. நான் பேச வந்தால் தள்ளி தள்ளி போகிறேன். நான் உன்னை தொட வந்தாலே ஏதோ டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறேன். என்ன அப்படியே என்ன தான் ஆச்சு உனக்கு? என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். பிடிக்கலன்னா சொல்லிவிடு. பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு நான் மேரேஜ் பண்ணேன்? எனக்கு உண்மையிலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா? ஒரு டைமும் நான் உனக்காக உங்ககிட்ட ஆசையாக பேச வந்தா எல்லா டைமும் இல்லை நான் பேசலை, எனக்கு தூங்க வருது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு இன்றைக்கி இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். என்ன ஏன் என்கிட்ட பேச மாட்டுற? எனக்கு எல்லாமே தெரிஞ்சே ஆகணும். இன்றைக்கி நீ பேசியே ஆகணும். ஒயன் பேசு. ஜங்குக்கா அதெல்லாம் எதுக்கு? சொல்லு ஒயன். அப்புறம் எப்போ சொல்லுவ நீ? 1 month ஆகிடுச்சு. இது வரையும் ஒரு 5 minutes என் கூட இருந்து பேசியிருப்பியா நீ? கால் பண்ணால் கட் பண்ணுற, இல்லை பேசுகிறதில்ல. சரி 2 வார்த்தை பேசிவிட்டு அப்படியே வச்சிடுற. நான் என்ன பேச வர்ற, என்ன நான் சொல்ல வரேன் எதுவுமே கேட்டதே இல்லை. நீ ஏன் ஒன்று பேசிட்டு நீ ஏன் கட் பண்ணிடுற? நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற. இல்லை எனக்கு புரியலை. நீ சொல்லு. என்னை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? சொல்லு. பிரச்சனை இல்லை, என்னை பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு வயன். ஐயோ ஆமாம், நான் உங்களை என் பேரண்ட்ஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். போதுமா? எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் பேரண்ட்ஸ் சொன்னாங்களேன்றதுக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். போதுமா ஜங்குக்? நீங்கள் என் பக்கத்தில் வர முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்களோ அப்படின்னு. எனக்கு பசங்கக்கிட்ட பேசுகிறதுனாலே ரொம்ப பயம். சின்ன வயசுலேருந்து நான் யார்கிட்டையுமே பேசினதே இல்லை. இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட என்ன தொடுறீங்க, என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கல அதெல்லாம் எனக்கு. நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்திருக்கேன். பசங்க கூட நான் பேசினதே இல்லை, எல்லாமே கேர்ள்ஸ் தான். இப்போ ஃபுல்லாக ஒரு பையன் கூட இருக்கணும் அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலை. எனக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவும் எனக்கு பிடிக்கல. எப்போது என்னை எதனா பண்ணிடுவீங்களோன்னு. நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பழகுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னோம்? இன்டென்ஷன் இல்லையா? இல்லை எனக்கு புரியலை. நான் தப்பாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? சொல்லுவேன். நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி சொல்ல வர்ற நீ? சொல்லு, எப்படி சொல்ல வர்ற? நீ சொன்னவே அப்படி தான் இருந்துச்சு. என்ன இன்டென்ஷனில் பழக வர்றீங்கன்னு தெரிலன்னு. ஏய் என் பொண்டாட்டிடி, நான் உங்ககிட்ட உரிமையாக நான் உன்னை தொட வர்றது தப்பா? அதுவுமே நான் உன்னை தப்பாக தொட வரல. நான் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும். நீ டயர்டாக வந்தா நான் உன்னை என்னாச்சுமா, ஒன் டே எப்படி போச்சு, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நான் பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை எப்படி சொல்கிறல்ல? என்ன இன்டென்ஷனில் நான் இன்டென்ஷனோட பழகிற மாதிரி இருக்கா உங்ககிட்ட? இங்கே பாருங்க ஜங்குக், என்கிட்ட கத்தாதீங்க. என்கிட்ட இப்போலாம் கத்துற வேலை வச்சுக்காதீங்க. கத்துனா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நல்லா டெய்லி செத்துட்ருக்கேன்டி. எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஏன்டா உன்னை மேரேஜ் பண்ணோன்னு இருக்கு. அப்போ ஏன் மேரேஜ் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க ஜங்குக்? நீங்கள் அப்போவே என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என் பேரண்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்கல்ல. நானும் தனியாகவே இருந்திருப்பேன். இப்போது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். என்னால் உங்ககிட்ட அடாப்ட் ஆக முடியல. எனக்கு இப்படி உடம்பெல்லாம் கூசுது நீங்கள் பக்கத்தில் வந்தாலே.
நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே ஏதோ மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. நான் தான் ஒரு டைம் உங்களை ஏன்டா மேரேஜ் பண்ணோன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உங்கள் கூட இருக்க பிடிக்காம தான் நான் ஒர்க்குக்கே போகிறேன். ப்ளீஸ் ஜங்குக், என்னால் உங்கள் கூட வாழ முடியாது. ஆனால் என் பேரண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க. அவங்க கூட வாழலைன்னு சொன்னால் அவங்க அதை கலவு பண்ண மாட்டாங்க. என் லைஃபே போச்சு. அவங்க கூட தான் லாஸ்ட்டு வரையும் இருக்கணும். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு ஏன்டா மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணணுன்னு இருக்கு. எப்போ பாரு என்ன ஒரு மாதிரி தொட வந்துட்டே இருக்கீங்க. எப்போவுமே அதே நினப்பு தானே உங்களுக்கு? எப்போவுமே அதே மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்களா? மாதிரி இப்படி தான் இருப்பீங்களா? இதுதான் உங்கள் கேரக்டரா அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் குழந்த அழுக வருது. அவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர். உங்கள் வேர்ட்ஸ்லாம் கேட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் இதனால் வேறு பேசினதே இல்லை. ஆனால் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி பேசிட்டீங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் தப்பான மைண்ட் செட்டில் அவங்ககிட்ட வரேனா? இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை வயன். உனக்கு என்ன? நீ தனியாக இருக்கணும் அதானே? நீ தனியாக இரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நைஃப் இருக்கும். அது அப்படியே வந்துட்டு கட் பண்ணிக்கிறாரு கையில். அப்படியே பிளட்டெல்லாம் ஊற்றுது. ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? ஐயோ பிளட்டு, கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு கையெல்லாம் கட் பண்ணிக்கிறீங்க? ஒரு மிருகத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க ஜங்குக்கா. அவ்வளோதான், அவருக்கு பொறுமை எல்லாம் போயிடுச்சு. அப்படியே அந்த பிளேஸை விட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ கிளம்புனவர் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிருக்க மாட்டார். இங்கே நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒர்க் போயிருப்பீங்க. அவர் கையில் அடிபட்டிருக்கே, பிளட்டு வந்துச்சே அப்படின்னு கூட நீங்கள் என்னன்னு எகெயின் கால் பண்ணி கேட்கவே இல்லை. யார் சாமி இவ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, அப்படியே நீங்கள் கண்டுக்கவே இல்லை அவரை. அப்படியே எனக்கு என்ன, கை நறுக்குனா என்ன பண்ணால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஸோ டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது. அவர் வந்து வீட்டுக்கெலாம் வரல. பக்கத்துலேயே வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் அந்த ஒரு 2 மாதம் வந்து போயிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலும் போயிருக்க மாட்டார். அந்த உட்டு வந்து அப்படியே தான் இருந்திருக்கும். அது லைட்டாக தான் ஆறி இருக்கும். பிகாஸ் அவருக்கு எப்போல்லாம் பெயின் வருதோ, எப்போல்லாம் உங்களை பற்றின அந்த தாட் வருதோ, நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வருதோ, எகெயின் அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணுற மாதிரி போயிருப்பார். பிகாஸ் அவர் வாழ்கிறதே ஃபுல்லாக வெறுத்துட்டார். எப்படா சாகுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஜங்குக் சொல்லும் போது தேம்பி அழுதுட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன்டா இருக்கோன்னு இருக்குது ஜிமினா. உயிரோடு இருக்கவே பிடிக்கல, செத்துடலாம் போல இருக்கு. அவள் சொன்ன ஒரு வேர்ட்ஸும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு, காதில் கேட்டுகிட்டே இருக்கு. என்னை பார்த்து சொல்கிறாடா, நான் தப்பான இன்டென்ஷனில் பழகிறேன்னு. என்னை பார்த்தா அப்படி தெரியுதாடா சும்மனா? என்னை பார்த்தா தப்பாக பழகிற மாதிரி இருக்கா? உனக்கே தெரியும்ல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்துருப்பேனா? என்னோட லவ், என்னோட கேர் எல்லாமே என்னோடய ஒய்ஃபுக்காக தான் இருக்கணும். பார்த்து என்னோட கரியரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையுமே நான் பேசாமல் எல்லா லவையும் அவகிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவள் எனக்கு கொடுத்த பேரை பார்த்தியா?
நீங்கள் இருக்கவே பிடிக்கல ஜிமினா. அதான் ஹேண்ட்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் உனக்கே தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறதுலாம் ஒரு முட்டாள்தனம்னு. ஆனால் அந்த முட்டாள்தனத்தை பண்ண வச்சுட்டேன். அப்படியாச்சும் டக்குன்னு போய் சேர்ந்துட மாட்டோமா? இந்த வேர்ட்ஸ் கேட்டுட்டு இன்னும் ஏன்டா உயிரோடு இருக்கன்ற மாதிரி இருந்துச்சு அவள் பார்த்த பார்வை. இனி எகெயின் அவகிட்ட நான் போகிறதா இல்லை. எகெயின் நான் அவகிட்ட போகிறதா இல்லை. இப்போ கூட நான் வந்து 2 days ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன்? ஊருக்கு வந்துட்டேனா? எதுவுமே கேட்கல. அவள் பாட்ட இருக்கா. எனக்கு புரியுது அவள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா. அதுதான் அவள் சொன்னது கரெக்டு தான். அவள் பிடிக்காம தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மா அப்பாவுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டா. பிடிக்காத என் கூட எதுக்கு இருக்கணும்? எனக்கு புரியுது ஜிமினா. நான் இனிமேல் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஜிமினா. மச்சான், என்ன ஒரு தாட்டி ஹக் பண்ணிக்கிறியா? எனக்கு உன் கம்ஃபர்ட் வேணும். அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடச்சி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஹக் பண்ணிக்கிறியா மச்சான்? அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஜிமினுக்கு அழுக வருது. அவர் வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் வேகமாக ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறாரு தேம்பி. ஜங்குக்கு அழுது இந்த மாதிரி ஜிமின் பார்த்ததே இல்லை. அவருக்கு ஜிமினுக்கு சேம் டைம் உங்கள் மேலே கோபம் வருது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டவுட்டும் வருது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜங்குக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவரை வந்து அனுப்பிச்சிடுறாரு. இங்கே ஜிம்மன் ரொம்ப நேரம் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போது உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஹலோ ஒயன் அண்ணா, நல்லா இருக்கீங்களா ஜிம்மன் அண்ணா? நான் நல்லா இருக்கதெல்லாம் இருக்கட்டும். ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கா அது எங்கம்மா? அவன் எங்கே? கால் பண்ணால் எடுக்க மாட்றான். அது அவர் ஊருக்கு வரதா சொன்னாரே. ஓ, ஊருக்கு வரதா சொன்னானா? ஊருக்கு வரதா சொன்னானா இல்லை நீ அவனை அனுப்பிச்சி வச்சியா? ஆனால் புரியல. அவனா ஊருக்கு வந்தானா இல்லை நீ அவனை ஊருக்கு வர வச்சியாம்மா? என்ன எதை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் ஒயன். அவன் இங்கே தான் இருக்கான். உனக்கு என்னாச்சு ஒயன்? உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க நீ? அவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு? ஏதோ பேசி வச்சுருக்க. அவனை பற்றி என்னம்மா உனக்கு தெரியும்? அவன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? அவன்கிட்ட போயிட்டு என்னென்னமோ பேசி வச்சுருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒயன். ரொம்ப தப்பாக பேசியிருக்க. அண்ணா நான் அது ஏதோ கோவத்தில் நீ என்ன வேணால் பேசிடுவியா ஒயன்? ரொம்ப சாரிம்மா. நீங்கள் 2 பேரும் உங்கள் பர்சனலுக்குள்ளே நான் வர்றேன், 3வது மனுஷன் நான் வர்றேன்னு நீ நினைக்கலாம். கரெக்டு தான், 3வது மனுஷன் நான் வரக்கூடாது. பட் அவன் பேச மாட்டான். யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, வேர்ட்ஸில் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே மனசுக்குள்ளே போட்டு அவன் ஹர்ட் ஆகிப்பான். அப்படிப்பட்ட கேரக்டர் அவன். அவனுக்காக சின்ன வயசுலேருந்து நான் பேசியிருக்கேன். இப்போது இந்த நிலமையில் நான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போவும் அவன் உனக்காக தான் பேசிகிட்ருக்கான். அவனை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா ஒயன்? உன் மேலே ஃபுல் லவ் வச்சுருக்கான். உனக்காக தான் எல்லா லவ், உனக்காக தான் பார்த்து எல்லாமே பண்ணுறான். ஆனால் நீ அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசி வச்சுருக்க. அவன் பக்கத்தில் வந்தாலே ஏதோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க. என்னவோ என்ன இதெல்லாம்? எனக்கு அவனை லைட்டாக யாருன்னா ஹர்ட் பண்ணிட்டா கூட எனக்கு செம்ம கோவம் வரும்.
உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஆனால் என்னால் உங்ககிட்ட கோச்சிக்க முடியல. நீ என்னை எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. என்னோட அம்மாவா அப்பாவா நினைக்கிறது நான் ஜங்குக்கோட அம்மா அப்பாவை தான். அவங்க தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் உன்னை என் தங்கச்சியாக பார்க்குறேன். என் கூட பிறந்த தங்கச்சியாக நான் பார்க்குறேன். அந்த உரிமையில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். உனக்கு இப்போ கூட நீ யாரா இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் என் ஜங்குக்காக பேசிகிட்ருக்கேன். என் மச்சானுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். உன் பிரச்சனை என்ன ஒயன் சொல்லு. அவன்கிட்ட தான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் என்னை உன் அண்ணனாக நினச்சிக்கிட்டு சொல்லு ப்ளீஸ். அது அண்ணா ப்ளீஸ் ஒயன், எதாக இருந்தாலும் சொல்லு, நான் சரி பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் அவனை கஷ்டப்படுத்த போகிறேன்? இதை சரி பண்ணியே ஆகணும். அவன் இன்றைக்கி எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் அந்த மாதிரிலாம் பேசி நான் கேட்டதே இல்லை. அப்படி அழுகிறாம்மா. ப்ளீஸ் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்ல ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நான் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். என் அம்மாக்கிட்டேயாச்சும் சொல்லு ப்ளீஸ். ஆனால் சொல்லாமல் இருக்காத. எதாக இருந்தாலும் இதுதான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில். மனசை விட்டு பேசுங்க, எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அப்படின்னு. மனசுக்குள்ளே வச்சுக்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே சால்வ் ஆகாது ஒயன். எதாக இருந்தாலும் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அது சால்வ் ஆகும். அது ஏன் உங்கள் 2 பேருக்கு புரிய மாட்டேதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் 2 பேரும் அவன் பேச ரெடியாக தான் இருந்தான். நீ கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes அவனுக்கு டைம் கொடுத்து நீ பேசியிருந்தீன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்காது. சாரி அண்ணா, எல்லாம் என்னால் தான், என் மேலே தான் தப்பு. அது எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து பசங்க யாரு கூட நான் பேசுனதே இல்லை. இப்போ சடனாக ஒரு பையன் கூட பேசணும், அவன் கூட இருக்கணும்னு சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்குது. அதோட என் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் பண்ணவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஏதோ ஒரு பசங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே கேட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு வந்தவர் அந்த மாதிரி பண்ணிடுவாரோன்னு. அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். சாரி அண்ணா, அதனால தான் நான் எனக்கு அப்படி பேசிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு அவர் என்ன அந்த மாதிரி இன்டென்ஷனில் என்கிட்ட பழகலன்னு. ஆனால் அவர் ஹேண்ட் கட் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தா அவர் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இதுவரை நான் அந்த மாதிரிலாம் பேசினதில்லைன்னா எனக்கு எப்படி பேசுகிறேன்னு கூட தெரியல. அதான் நான் அப்படி பேசிட்டேன். அவர்கிட்ட எந்த ஃபேஸை வச்சுட்டு பேசுகிறதான்னு தெரியல. அதனால தான் நான் இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருக்கேன். எனக்கு தெரியும் நான் அவரை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி அண்ணா. ஓயன், நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? ஏதோ சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு பையன் மிஸ்பிஹேவ் பண்ணா, மிஸ்யூஸ் பண்ணா அப்படின்றதுக்காக நீ எப்படி ஓயன் எல்லா பசங்களையும் நீ ஜட்ஜ் பண்ணுவ? எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில 2 பொறுக்கிங்க அந்த மாதிரி பண்ணால் எல்லாரும் அதே மாதிரி ஆகிடுவாங்களா? சொல்லுவோயன். ஏதோ ஒரு பசங்க அப்படி பண்ணனால உன் அப்பாவை சந்தேகப்படுவியா ஓயன்? சொல்லு. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓயன். ஒரு சில பசங்க பொண்ணுங்களை தப்பாக பார்த்தாலும் இன்னும் சில பசங்களுக்கு பொண்ணுங்களை தெய்வமாக பார்க்க தெரியும். அப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் அவன் பார்க்குறான்.
ஒன்று அவெல்லாம் எங்கே வச்சுருக்கான் தெரியுமா? ஆ, அவனை போயிட்டு சரி விடு, நீ என்ன பண்ணுவ? நீயும் சின்ன வயசுலேருந்து யார் கூடயுமே பழகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்னாலே பயம் இல்லை உனக்கு. ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் இல்லை 4 இடத்துக்கு போய் பசங்க கூட பழகி இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பையன் இந்த இன்டென்ஷனில் தான் பேச வர்றான், நல்ல விதமாக பேச வர்றானா கெட்ட விதமாக பேச வர்றான்றத உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறது, உன் பேரண்ட்ஸ் உன்னை இப்படி வளர்ந்துட்டாங்க. ஒரு பொண்ணு நல்ல விதமாக இருக்கிறதும் இல்லை ஒரு மாதிரி கெட்ட விதமாக போகிறதும் அவங்க பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது, அவங்க வளர்க்குறதுல தான் இருக்குது. உன் பேரண்ட்ஸ் உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, ஆனால் உனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கலை. தப்பாக எடுத்துக்காத ஒயன், ஆனால் இதை உண்மை. உன் பேரண்ட்ஸ் இதுதான் வேர்ல்டு, இதுதான் பசங்க அப்படின்றதே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். இங்கே இருக்க முக்கால்வாசி பேரண்ட்ஸ் பசங்க, ஒரு பொண்ணுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி பார்ப்பாங்க. என்ன பண்ணுறது, இங்கே இருக்க பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. எங்கே நம்ம பொண்ணு லவ் பண்ணிவிட்டு எங்கே ஓடி போயிடுவாளோ, அது பண்ணிடுவாளோ, எதனா தப்பு பண்ணிடுவாளோ. இங்கே லவ்ன்றதையே ஒரு சில பேரண்ட்ஸ் தப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க, ஆனால் இன்னமும் சில பேரண்ட்ஸ் அதை தப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெண்டாக பேசினா கூட தப்பாக தான் பார்க்குறாங்க. இன்னும் நிறையா சொல்லி கொடுத்து வளர்க்குறதே இல்லை. உன் பேரண்ட்ஸ் உனக்கு செக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒயன்? ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட உனக்கு ஹெசிடேட் ஆகுதில்ல? இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் செக்ஸை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அது ஏதோ தப்பானது மாதிரி. அது அவங்க பார்ட்னர்கிட்ட மட்டும் இருந்தால் அது கரெக்டானது தான். லஸ்ட்டும் சரி லவ்வும் சரி அவங்க பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அது லஸ்ட்டை ஃபுல்லாகவே இருந்தாலும் அது அவங்க பார்ட்னருக்கு மட்டும்தான் இருக்கணும். செக்ஸை பற்றி பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் ஒயன். பேரண்ட்ஸ், உன் பேரண்ட்ஸை நான் தப்பு சொல்லலை, அவங்க அவேர் இல்லாமல் இருந்திருக்காங்க, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருந்திருக்கு. மேபி அவங்க அவேராக இருந்துட்டு உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்ன நேரம் நீ இந்த மாதிரி அவனை ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கு புரிஞ்சிருக்கும் செக்ஸுன்றது தப்பான விஷயம் இல்லை அப்படின்ட்டு. எங்கே தெரியுமா அது தப்பாகுது? நம்மளோட பார்ட்னர்கிட்ட இல்லாமல் இன்னொருத்தவங்க கிட்ட தேடி போகும்போது அது தப்பாகுது. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கும் போது அது எப்போவுமே தப்பாகாது. அவன் புருஷன் ஒயன், அவன் ஒன்றை தான் தொடுவான், அவன் கரெக்டாக தான் இருக்கான், அவன் உன்கிட்ட தான் உரிமையாக இருக்க முடியும். அவன் ஒன்றை தானே தொடுவான். அவன் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் உன்னை தொடலை, உன்னை கம்ஃபர்ட் பண்ண தான் அவன் ட்ரை பண்ணுறான். நீ டயர்டாக இருக்கும் போது உனக்கு கால் பிடிச்சி விடுறது, உன் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கன்றன் தான் அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் நீ அதையே தப்பாக நினைக்கிற. அதில் லவ் தான் இருக்கும் ஒயன். ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எப்போவுமே அது தப்பான இன்டென்ஷன் ஆகாது. இருக்காங்க ஒரு சில பேர் தன்னோட ஒய்ஃபை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அதே மாதிரி இருந்துட மாட்டாங்க. தன்னோட ஒய்ஃபை தன்னோட அம்மாவுக்கும் மேலே ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க, தன்னோட குழந்தைய பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவன் அந்த மாதிரி தான், புரிஞ்சுக்கோ. அவன் உன்னை தொட வர்றானா, இதெல்லாம் நான் பேசுகிறது உனக்கு ஏதோ ஐய என்ன இவன் பேசுகிறானே, ஒரு பையன் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. இது நார்மலான ஒரு விஷயந்தான், சரியா? இங்கே பீரியட்ஸும் சரி இல்லை செக்ஸும் சரி ஒரு நார்மலான ஹியூமனுக்கு தேவைப்படுற ஒரு நார்மலான விஷயந்தான். அது ஏன் சில பேர் அதை ஏதோ தீண்டத்தகாதது மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு குழந்த பிறந்தாலும் நான் இதை தான் உன் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். நீ எனக்கு குழந்த மாதிரி தான், என் தங்கச்சி. அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எகெயின் அவனை ஹர்ட் பண்ணாத ஒயன்.
அவன் ரொம்ப பாவம். அவன் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான். புரியும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாரு. நான் வைக்கிறேன் ஏன் ஒழுங்காக சீக்கிரம் சேர்ற வழியை பாருங்க. பாய். அண்ட் சாரி எதுனா ஹார்ஷாக பேசியிருந்தா. ஓகேவாம்மா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. இங்கே உங்களுக்கு ஜெம்மின்னு சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எல்லாமே அவர் சொன்னக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரியுது. ஸோ உங்கள் தப்பை எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணிங்க. நீங்கள் தான் வந்துட்டு இவ்வளோ நாள் ஜங்குக்கு வந்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நீங்கள் தான் அவேர் இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வேகமாக எகெயின் ஜிம்மினுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அண்ணா அண்ணா சொல்லுமா, என்னாச்சு? என்ன கால் பண்ணியிருக்க? அது அது ஜங்குக்கா ஜங்குக்கா எங்க அண்ணா? நல்லது. அவன் இப்போ தான் வெளியில் போயிருக்கான், வீட்டுக்கு போயிருக்கான். நான் கால் பண்ண சொல்லவா? ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்கள். இல்லை கால்லாம் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக அங்கேயே வர சொல்லிவிடவா? ரொம்ப தேங்க்ஸ். அவரை வர சொல்லுங்கள். அவர்கிட்ட பேசணும். இல்லை தப்பு என்னோடது தான். நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. நான் ஒரு ஹர்ட் பண்ணன்றதே தெரியாமல் இருந்திருப்பேன். ரொம்ப சாரி. தேங்க்யூ. இட்ஸ் ஓகேம்மா. இனிமேல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு, நீ வந்துட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்போவே ஊருக்கு வந்துட்டு அப்படியே அமுச்சு வச்சுருப்பாரு. இங்கே ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு வழியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருப்பார். இங்கே ஜங்குக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஹெசிடேட் ஆகுறாரு. ஜிம்மின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஜங்குக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். இங்கே டோரை வந்து நாக் பண்ணுறாரு ஜங்குக். நீங்கள் வேகமாக போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணோன்னே ஜங்குக் உங்களை பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு உள்ள பெட்ரூமில் வந்து உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பேசலான்னு போகிறீங்க, பட் ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ தான் புரியுது, அவர் பேச வரும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ பெயின் கொடுக்கும் அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. நீங்கள் டியர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்டே போகிறீங்க. இப்போது ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஜங்குக் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் தரையை தான் பார்த்துட்ருக்காரு, உங்களை பார்க்கவே இல்லை. அவர் கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அழுதுருப்பார் போகிற ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளஃபியாக இருக்குது, அழுது வீங்கி போயிருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்டை பார்க்குறீங்க. அது அந்த காயம் அப்படியே தான் இருக்குது, லைட்டாக கூட ஆறவே இல்லை. அவர் எதுவுமே அந்த இடத்துல மருந்து எதுவுமே வச்சுருக்கவே மாட்டார். எகெயின் அதிலே பண்ணனால இன்னும் பெருசாக இருக்கும் அந்த வுட்டு. நீங்கள் வேகமாக போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக் ஹேண்டை வந்து பிடிக்கிறீங்க. ஜங்குக் கையை வந்துட்டு எடுத்துக்க பார்க்குறாரு உங்ககிட்ட இருந்து. ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே அந்த டிஞ்சர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சு விட்றீங்க. ஜங்குக்கு வந்து பெயினாக இருக்குது, ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே பொறுமையாக பண்ணுறீங்க. அவ்வளோ பெயினாக இருக்குது அவருக்கு, நீங்கள் அப்படியே பொறுமையாக பண்ணி விட்றீங்க. ஸோ ஃபைனலி அவருக்கு வந்து அந்த பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு அந்த பாக்ஸ் எடுத்து தூரமாக வச்சுட்டு அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு தரையில் உட்காந்து லைக் அவர் லேப்பில் வந்துட்டு 2 கையை வந்து வச்சுட்டு அவரை வந்து பார்க்குறீங்க. ஜங்குக் என்னன்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கிட்ட என்ன பேசுகிறதுனே உங்களுக்கு தெரியல, எப்படி பேசுகிறதுனும் தெரியல. அப்படியே உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது ஜங்குக்கை பார்க்கும் போதே. அவர் ஐஸ் பார்க்குறீங்க, அவ்வளோ பெயின் அவர் கண்ணில். அது அப்படியே பார்க்க உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்காவே. அவ்வளோ கில்ட்டாக இருக்குது, அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜங்குக் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கார், அவர் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் எதுவுமே பேசலை, ஐ கான்டாக்டை கொஞ்சம் கூட பிரேக் பண்ணவே இல்லை. அவரே தான் பார்த்துட்டே இருக்கீங்க.
பட் டியர்ஸ் மட்டும் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு நீங்கள் அழறதை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயபிள் அவ்வளோ லவ் பண்ணிடுச்சு உங்களை, நீங்கள் இவ்வளோ ஹர்ட் பண்ணியும் உங்களுக்காக வந்துட்டு நினைக்கிது. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது அவருக்கு உங்கள் ஃபேஸ் கப் பண்ணி சரி அழாத என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. பட் நீங்கள் எதனா சொல்லிடுவீங்களோ அப்படின்றதுக்காகவே அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கே பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேர்ட்ஸ் வரவே இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக் உங்களை கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே மெதுவாக உங்கள் சீக்ஸில் வைக்கிறீங்க. அவ்வளோதான். ஜங்குக் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, அப்படியே டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது அவருக்கும். பிகாஸ் அவர் ஏங்கிட்டு இருந்த ஒன்று, நீங்கள் அவரோடதாக இருக்கணும், ஃபுல் ரைட்ஸ் உங்ககிட்ட எடுத்துக்கணும்னு நினச்ச ஒன்று, இப்போ நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு அப்படி ஜங்குக்கை பார்த்து ஐம் சாரி ஜங்குக்கா, ஐம் சாரி, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். ஐம் சாரி ஜங்குக்கா. எனக்கு உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப கில்ட்டாக இருக்கு. சாரிங்க. நான் தான் ஏதோ எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டேன். சாரிங்க, சாரி ஜங்குக்கா. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் எனக்கு அதை எப்படி காட்டிக்கணும்னு தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன். ஐம் சாரி ஜங்குக்கா. சாரி சொல்கிற கூட நான் டிசர்வ் இல்லை, ஐ நோ. ஐம் சாரி ஜங்குக்கா, ஐம் சாரி. நான் உங்களோடது. என்னதான் சின்ன வயசுலேருந்து நான் யார் கூட பேசாமல் இருந்திருந்தாலும் நான் உங்களை மேரேஜ் பண்ணக்கப்புறம் நான் உங்களோடதுன்னு எனக்கு ஃபீல் ஆகியிருக்கணும். நீங்கள் என்னை தொடும்போது, பாசமாக தொடும்போது அதை நான் லவ்வாக மட்டும் நான் பார்த்துருக்கணும். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி ஜங்குக்கா, ரொம்ப சாரி. நான் தான் புரிஞ்சுக்காம நீங்கள் ஏன் ஜங்குக், நீங்கள் தான் என்ன தொடணும்னு நான் நினச்சிருக்கணும். சாரி. நீங்கள் மட்டும்தான் என்ன தொடணும். சாரி ஜங்குக்கா. எனக்கு சாரியை தவிர வேறு எதுவுமே வரல. ரொம்ப சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறீங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபேஸை வந்து கப் பண்ணி ஏன் சரி அழாத ஒன்றும் இல்லை, சரியா அழாதம்மா, ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவ, அது நான் தான் ஏதோ நானும் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். நான் தான் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாரிம்மா. இல்லை ஜங்குக்கா, என் மேலே தான் தப்பு. நான் தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நான் தானே அதை அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கணும். நான் ஏதோ ஓவராக பண்ணிட்டேன், ஓவராக பேசிட்டேன். நீங்கள் நான் அடித்தா கூட தப்பு இல்லை. சாரி ஜங்குக்கா, சாரி. நீங்கள் எதுக்காக எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன். பட் என்னை விட்டு போயிடாதீங்க ஜங்குக்கா, ப்ளீஸ். எகெயின் லைஃப்பை என் பண்ணிக்கணும், வாழ பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா. ஐம் சாரி ஜங்குக்கா, சாரி ஜங்குக்கா. நான் என்னோட தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன். எகெயின் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐம் சாரி ஜங்குக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. நீங்கள் இப்படி ரொம்ப அழுகவும் உங்களை கம்ஃபர்ட் பண்ண ஜங்குக் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வர்றாரு. பட் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டு இல்லை வேண்டாம் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. உங்களுக்கு அது புரியுது. நீங்கள் வேகமாக வந்துட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே ஹக் பேக் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுறாரு அவரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க 2 பேருமே அழுதுட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் அந்த ஃபீல், ஒரு ஹக் பண்ணுறதுனால எவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு இப்போ தான் வந்து புரியுது. இதில் இவ்வளோ ஹீல் ஆக முடியுமா அப்படின்றதே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ நாள் அது ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, கூச்ச சுபாவம்னு சொல்லுவாங்கள்ல, யாருன்னா தொட்டால் கூட ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, யாரையுமே தொட விட மாட்டோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் ஹக்லாம் வந்து ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு இப்போது ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆனாலும் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஓய் ஜங்குக்கா, I love you. ஜங்குக்கா, I love you டி, I love you அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த மொமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே பிரகாசமாக ஆகுது, உங்கள் அப்படியே வேர்ல்டே பிரகாசமான மாதிரி இருக்குது அந்த ஒரு கேஸ். அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே டைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா, லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது ஒரு அழகான மூமெண்ட். இதோடய நம்ம இந்த ஒரு ஒன் ஷாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் என்னமோ கொண்டு போகணுன்னு நினச்சேன் இந்த ஸ்டோரி, அதை நான் இப்படியே போயிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நான் கொடுக்க வேண்டிய மெசேஜை வந்து நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி எதுக்காகன்னா, நிறைய பேர் இந்த ஒயன் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து அப்படியே என்னை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி டச்சஸ் அப்படின்றது சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம். ஸோ நிறையா பேர், நான் நிறையா டைம் யோசிச்சுருக்கேன், என்ன மாதிரி யாருமே இல்லை போல், நான் தான் இந்த மாதிரி டச்சஸ்க்கெலாம் வந்து பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்டோரியில் இருந்த ஒயன் ரியாலிட்டியிலே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி தான் இது. ஸோ அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், ஸோ நம்மள மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்றத எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி இருக்கலாம் ஸ்டில். ஸோ கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. டச்சஸ் எப்போவுமே வந்துட்டு நமக்கு பிடிச்ச பர்சன்கிட்டேருந்து இல்லை நம்ம பார்ட்னர்கிட்டேருந்து கிடைக்கும் போது அது கம்ஃபர்டபுளாக தான் ஆகும். அது என்றைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக ஆகாது. ஸோ சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் செக்ஸ் பற்றி நான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன். இங்கே இருக்க நிறையா எஃப்எஃப்பில் எனக்கு தெரிஞ்சு அந்த லவ் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஸ் 2 பேரும் இது பண்ணும்போது அது கொஞ்சம் நிறையா பேர் லஸ்ட்டாக கொண்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லஸ்ட்டும் இருக்கும் தான், பட் அது ஒரு அழகான வேலை நம்ம கொண்டு போகலாம். எப்போவுமே அது லஸ்ட்டாக மட்டுமே ஆக்கிடக்கூடாது, அது லவ்வாகவும் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அண்ட் நான் ஒன்று சுகர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், என்னென்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட ஜென்ரேஷன் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து செக்ஸ் பற்றி என்னன்னு சொல்லி கொடுங்க. அதை வந்து அவேராக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் நிறையா பேசுகிற பட்டிமன்ற மாதிரி. சரி, ஓகே, பாய், லவ் யூ ஆல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் ஐ எம் ஸோ சாரி, நான் ஏதோ புலம்பி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டில் எந்த மூமெண்ட்டு பிடிச்சிச்சு அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் HC ஆர் IHலோடு வரேன். ஓகே, பாய்.